சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி. நம்ம பெரிய புராணத்தில் வர்ற 63 நாயன்மார்களை பற்றி வரிசையாக பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் கண்ணப்ப நாயனார். சுந்தரர் இவரை பற்றி கலைமலிந்து சீர்நம்பி கண்ணப்பர் கடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட கண்ணப்ப நாயனாரை பற்றி மாணிக்க வாசகர், திருநாவுக்கரசர், அருணகிரியார் போன்ற பல பெரியவங்க பாடியிருக்காங்க. இவர் பொத்தப்பி நாட்டில் பிறந்திருக்காரு. இதோட தலைநகர் உடுப்பூர். இந்த ஊர் பெரிய மலைகளுக்கு நடுவில் இருந்திருக்கு. அதனால இங்கே வேடுவர்கள் அதிகமாக இருந்திருக்காங்க. வேடர் குல தலைவனா நாகன் என்பவர் இருந்தார். அவருடைய மனைவி தத்தை. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து முருகப்பெருமானுடைய அருளால் பிறந்த குழந்தை தான் நம்மோட கண்ணப்ப நாயனார். இந்த கண்ணப்ப நாயனார் பிறந்த உடனே நாகன் கையில் தூக்கி பார்த்துருக்காரு. அப்போ கண்ணப்பர் ரொம்ப திண்மையாக இருந்தாராம். அதனால திண்ணப்பர்னு பேர் வச்சிருக்காரு. திண்ணப்பர் வளர்ந்து வரும்போது வில்வித்தையில சிறந்து விளங்கியிருக்காரு. ஏன்னா நம்மோட திண்ணப்பர் இதுக்கு முந்தைய பிறவியில் அர்ஜுனராக பிறந்திருக்காரு இல்லையா? அப்போ அவர் வில்வித்தையில சிறந்து தானே இருப்பார். திண்ணப்பருக்கு 16 வயசு ஆகும்போது வேடர் குல மக்கள்லாம் நம்மோட தலைவரை பார்க்க வந்திருக்காங்க. அங்கே உள்ள பயிர்களை விலங்குகள் அழிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நாகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேட்டையாட போவோம், ஆனால் இப்போ என்னால் தலைவராக வர முடியாது, எனக்கு வயசாயிருச்சு, அதனால் வேடுவர் குல தலைவனா என்னோட மகனை தேர்ந்தெடுக்கிறேன், இனிமேல் திண்ணப்பர் தான் வேடர் குல தலைவன் சொல்லியிருக்காரு. அப்போ முதன்முறையாக நம்மோட திண்ணப்பர் கன்னி வேட்டைக்கு கிளம்பியிருக்காரு. அந்த ஊரில் இருக்க பெரிய மூதாட்டியான தேவராட்டி வரவழைக்கப்பட்டாள். அந்த அம்மா சகுனம் பார்த்துட்டு, நல்ல சகுனமாக இருக்குப்பா, உன்னைய விட உன் மகன் பெரிய புகழடைவான், அதனால அவனை வேட்டைக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. பல வேடர்கள், நாணன், காடன் இவங்களோட சேர்ந்து நம்ம திண்ணப்பர் வேட்டைக்கு போயிருக்காரு. பல மிருகங்களை வேட்டையாடின பிறகு ஒரு பெரிய பன்றி புலி பாய்ச்சல்ல பாஞ்சு போயிருக்கு. இதை பார்த்த உடனே நம்மோட திண்ணனார் அதை எப்படியாவது வீழ்த்தணும், இல்லைன்னா பயிர்களை சேதப்படுத்திருன்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடியே இவரும் போயிருக்காரு. நாணன், காடன் 2 பேரும் போயிருக்காங்க. மற்ற வேடவர்கள்லாம் பின்தங்கிட்டாங்களாம், அவங்களால முடியலை. நம்மோட திண்ணனார் அந்த பன்றியை முன் சென்று அப்படி கொண்டுட்டாரு. அதனால அவருடைய வீரதீர செயலை பார்த்து நாணன், காடன் 2 பேரும் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தாங்களாம். அதுக்கப்புறமா நாணன், காடன் 2 பேருமா அவர்கிட்ட, ரொம்ப தண்ணீர் தாகமாக இருக்குது, பசிக்குது, அதனால இந்த பன்றியை சுட்டு சாப்பிட்டுட்டு பொன்முகலியாறு பக்கத்தில் ஓடுது, அந்த ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு போவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட திண்ணனார்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால திண்ணனார் சரி போவோன்னு சொல்லி அந்த பொன்முகலி ஆற்றுக்கு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே தான் திருக்காலத்தி மலை இருக்குது. அந்த திருக்காலத்தி மலையை பார்த்த உடனேயுமே நம்மோட திண்ணனாருக்கு மனசெல்லாம் ஒரே சந்தோஷமாக இருந்துச்சான். இந்த மலையில் என்ன இருக்குது அப்படின்னு நாணன் கிட்ட கேட்டிருக்காரு. நாணன் சொல்லியிருக்கான், இந்த மலைக்கு மேலே குடிமி தேவர் இருக்காரு, அவரை போய் நம்ம பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி நாணன் கேட்கவும் உடனே திண்ணனார் சம்மதம் சொல்லியிருக்காரு. காடனை நீ பன்றியை சுட்டு வைப்பா, நாங்கள் 2 பேரும் மேலே போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு திண்ணனாரும் நாணனும் மேலே ஏறி போயிருக்காங்க. போகும்போது தேவ துந்திபிகளின் ஓசை நம்மோட திண்ணப்பருக்கு மட்டும் காதில் கேட்டிருக்கு. அவர் அந்த இனிமையான ஓசையை கேட்டுட்டே மேலே ஏறி வரும்போது குடிமித்தேவரை பார்த்துட்டாரு. பார்த்த உடனேயும் அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியலையாம். ஓடி போய் அவரை கட்டி அணைச்சி ஆனந்த கண்ணீரை விட்டுருக்காரு. கீழே நிறைய பூலாம் கிடந்திருக்கு. அதை பார்த்துட்டு திண்ணப்பர் கேட்டிருக்காரு, இது என்னப்பா இங்கெல்லாம் பூ இருக்குது அப்படின்னோடனே நானன் சொல்லியிருக்கான், இங்கே ஒரு அந்தனர் வருவார், அவர் இந்த சாமி ஏதோ குளிப்பாட்டுவார், பூ போடுவார், சாப்பாடை ஊட்டி விடுவார், அப்புறம் அப்படியே போயிடுவார், ஏதோ மொழியெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு நம்ம திண்ணனார் கேட்டிருக்காரு. ஒரு அர்ச்சகர் பூஜை செய்கிற விதத்தை தான் நாணன் திண்ணருக்கு இப்படி சொல்லியிருக்காரு. உடனே திண்ணனாரும் மனசுக்குள்ள, இனிமே நானும் அதே மாதிரி பூஜை பண்ணி இவருக்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவோம் அவருக்கு அப்படின்னு 2 பேரும் கீழே கிளம்பியிருக்காங்க. திண்ணப்பருக்கு குடிமித்தேவரை விட்டுட்டு வரவே மனசு இல்லையா. கொஞ்சம் தூரம் வருவாராம், திரும்ப ஓடிப்போய் அவரை கட்டி அணைச்சிக்குவாராம். திரும்ப நாணன் வாப்பான்னு சொன்னோடனே திரும்ப வருவாராம், திரும்ப ஓடி போய் கட்டி அணைப்பாராம். இப்படியே அவரை விட்டுட்டு வர்றதுக்கு மனசு இல்லாமலே இருந்திருக்கு. அவர் சொல்லியிருக்காரு நாணன் கிட்ட, இத்தனை நாளாக அந்த குடிமி தேவர் இங்கே எப்படிப்பா தனியாக இருந்தார், யானை, சிங்கம், புலி, கரடின்னு நிறைய கொடிய மிருகங்கள்லாம் அங்கே இருக்கே, இனி இந்த குடிமி தேவரை விட்டுட்டு நான் எங்கேயும் வர மாட்டேன்,
இப்போ இவருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வருவேன்னு சொல்லிட்டு 2 பேரும் இறங்கி வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ காடன் வந்து பன்றி இறைச்சியை சரி பண்ணி வச்சிருக்கான். நம்மளுடைய திண்ணனார் வந்து அந்த பன்றி இறைச்சியை அப்படியே வாயில போட்டு பார்த்து எது நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு இலையில வச்சுட்டு, நான் மேலே போகிறேன், குடிமி தேவருக்கு கொடுக்க போகிறேன்னு சொன்னோடனே நாணனும் காடனும், எப்பா நீ வந்து இப்போ வேடர் குல தலைவன், என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, அந்த குடிமி தேவரை பார்த்தோன்னே இப்படியா மயங்குவ, அதெல்லாம் செய்யாத, வா நம்ம வீட்டுக்கு போவோன்னு சொன்னோடனே திண்ணனாருக்கு காதில் எதுவுமே கேட்கலையாம். அவர் அந்த இறைச்சி எடுத்துட்டு அப்படியே மேலே போயிருக்காரு. போகும்போது வாயில் வந்து அந்த ஆற்று தண்ணியை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் பூவெல்லாம் இருக்குல்ல, அதை எடுத்து தன்னோட குடுமியில் வச்சுட்டு மேலே போய் நம்மோட குடிமி தேவரை போய் பார்த்துருக்காரு. அவருக்கு அந்த பன்றி இறைச்சியை படைச்சி அந்த பூவை போட்டு அந்த தண்ணியை வச்சு நீராட்டி இருக்காரு. இப்படியே செஞ்சுட்டு அங்கேயே காவலுக்கு இருந்திருக்காரு. அப்புறம் மறுநாள் வந்து இனிமேல் நம்ம கீழே போய் சாப்பாடு மறுபடியும் அவருக்கு எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்திருக்காரு. அந்த நேரம் பார்க்க அங்கே பூஜை செய்கிற நம்மோட சிவகோச்சாரியா இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவருக்கு பூஜை பண்ணுறதுக்காக நீர் பிரசாதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு மேலே வந்திருக்காரு. வந்து அவரை போய் குடிமி தேவர் பார்த்த உடனே சிவகோச்சாரியாருக்கு ரொம்ப பதறி போயிட்டாராம். என்ன இவர் பக்கத்தில் இதெல்லாம் இருக்குது, இதை கொண்டு வந்து எந்த பாதகன் இப்படி வச்சான், இதை நீ பார்த்துட்டா இருந்த சிவபெருமானேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த நல்லா கழுவி விட்டுட்டு அவரும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு சாமிக்கு எல்லாம் படைச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் கீழே இறங்கிட்டாரு. அவர் கீழே இறங்கினதுக்கு அப்புறமா நம்மோட திண்ணனார் வந்து மறுபடி இறைச்சி எடுத்துட்டு மேலே போயிருக்காரு. மேலே போய் இந்த பூவெல்லாம் இங்கே யார் போட்டான்னு சொல்லிட்டு தன்னோட காலால் அந்த பூவெல்லாம் தள்ளிட்டு அந்த இடத்துல பன்றி இறைச்சியை வச்சுட்டு எல்லாமே அவருக்கு பிடித்த மாதிரி செஞ்சுருக்காரு. செஞ்சுட்டு அங்கேயே அவருக்கு காவலாக இருந்திருக்காரு. எந்த மிருகங்களாலும் குடிமி தேவருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மோட திண்ணனார் குடிமி தேவர் பக்கத்திலே வில்ல வச்சுட்டு உட்காந்துட்டே இருந்திருக்காராம். இப்படியே 4-5 நாள் போயிருக்கு. 5வது நாளும் இதே மாதிரி இருக்கவும் நம்மோட சிவகோச்சாரியார் தூங்கும்போது ரொம்ப சங்கடப்பட்டிருக்காரு. அப்போ அவருடைய கனவுல சிவபெருமான் வந்து, எப்பா அவன் வந்து பாதகன் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி எல்லாமே செய்கிறவன் என்னுடைய பரம பக்தன், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் என் மீது வச்சிருக்க அன்பு மிகுதியால் இந்த மாதிரி செய்கிறான், நாளைக்கு நீ வந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பாருன்னு சொல்லி சிவகோச்சாரியார் கனவுல சிவபெருமான் தோன்றி சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. மறுநாள் 6வது நாள் சிவகோச்சாரியார் அதிகாலையிலேயே போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுக்கிட்டாராம். நம்மோட திண்ணனார் வந்து கீழே போய் எல்லாமே அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்திருக்காரு. யாருக்கு? நம்மோட குடிமி தேவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு மேலே வந்திருக்காரு. அவர் வரும்போதே பார்த்துருக்காரு, நம்மோட சிவபெருமானோட வலது கண்ணிலிருந்து ரொம்ப ரத்தம் வடிஞ்சு போயிருக்கு. இதை பார்த்த உடனேயும் பதறி துடிச்ச நம்மோட திண்ணனார் வந்து அப்படியே அங்கேயே உருண்டு அழுதுருக்காரு. அழுது மயங்கி விழுந்து திரும்ப எந்திரிச்சு, இந்த மாதிரி ஒரு படுபாதக செயலை யார் பண்ணுனாங்க? ஏதாவது மனுஷங்க தேவையில்லாமல் வந்து பண்ணியிருப்பாங்களோ, இல்லை வேற ஏதாவது மிருகம் வந்திருக்குமோ? நம்ம இல்லாத நேரம் வந்து இந்த மாதிரி குடிமி தேவருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுருக்காரு. அழுதுட்டு என்னடா பண்ணும்போது நினைக்கும் போது அவருக்கு வந்து பச்சிலைகள்லாம் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்போ பக்கத்துலேயே ஓடி போய் பச்சிலைகள் இருந்திருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளோட குடிமி தேவருடைய வலது கண்ணில் வந்து அந்த பச்சிலை சாரை விட்டுருக்காரு. அப்பவும் வந்து குருதி நிற்குமா? நிற்கலை. அந்த நேரம் நம்மோட திண்ணனாருக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கு. அது என்னன்னா, ஊனுக்கு ஊன் நோய் தீர்க்கும் மருந்து அப்படின்னு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்திருக்கு. வந்த உடனே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, உன்னோட வலது கண்ணில் இருந்து தானே ரத்தம் நிறைய கொட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வச்சிருந்த வில்லு எடுத்து தன்னுடைய வலது கண்ணை அப்படி குத்தி எடுத்து குடிமி தேவர் கண்ணில் வச்சு அப்பிட்டாராம். அந்த உடனே வந்த ரத்தம் அப்படியே நின்றுச்சான். தன்னோட வலது கண்ணை எடுத்து அப்பின உடனே ரத்தம் நின்னதை பார்த்த நம்ம திண்ணனாருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரே கூத்தாடி இருக்காரு. ஆனால் இவர் கண்ணிலேருந்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு, அப்படி தானே? திண்ணனார் கண்ணிலேருந்து ரத்தம் அப்படியே வடிஞ்சிட்டு இருக்கு. இருந்தாலும் குடிமி தேவருக்கு ரத்தம் வராமல் நின்றுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆடி இருக்காரு. இந்த நேரம் பார்த்து சிவலிங்கத்தோட இன்னொரு கண்ணுல இருந்தும் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மோட திண்ணனார் நினைச்சாரு, எனக்கு தான் மருந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சே, இன்னும் என்னோட ஒரு கண் இருக்குல்ல, அந்த கண்ணை எடுத்து நான் வைப்பேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணை எடுக்க போகும்போது தான் நினைச்சாரு, அந்த ஒரு கண்ணையும் எடுத்துட்டா நமக்கு கண்ணு தெரியாம போயிருமே, சரியான இடத்துல நம்ம எப்படி வைக்க முடியும்னு சொல்லிட்டு அவருடைய இடது காலை எடுத்து
சிவனார் மேலே வச்சுட்டு தன்னோட இடது கண்ணை வந்து அப்படியே குத்த போயிருக்காரு. இந்த நேரம் நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்ப நெல்லு கண்ணப்பன்னு சொல்லி நம்மோட சிவலிங்கத்திலிருந்து கை வந்து கண்ணப்பனை கண்ணை குத்த விடாம பிடிச்சிருக்கு. இதை அப்படியே சிவகோச்சாரியார் பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டு எப்படியாப்பட்ட ஒரு சிறந்த அன்புல இந்த வேடன் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டிருக்காரு. சிவபெருமான் அந்த நேரத்தில் தோன்றி, உன்னுடைய அன்பை மெச்சினேன் கண்ணப்பா, இன்னையிலிருந்து நீ கண்ணப்பர் என்று அழைக்கப்படுவாய், நீ என்னுடைய வலது புறத்தில் என்றென்றும் இருப்பாயின்னு சொல்லி அவருக்கு முக்தி கொடுத்துருக்காரு நம்மோட சிவனார். இந்த வரலாறுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, கண்ணப்பர் சிவபெருமான் மேலே எவ்வளோ அன்பாக இருந்திருக்காரு. தன்னுடைய கண்ணை குத்தி எடுத்த போதும் அவருக்கு கண்ணிலேருந்து ரத்தம் வரது நின்றுட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு ஆடி இருக்காரு. அவரோட அன்பின் மிகுதி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனால நம்ம அவருடைய அன்பை மட்டும்தான் எடுத்துக்கிடணும். அன்பே சிவம்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பாக இருக்கணும். அப்பா அம்மா மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே, குழந்தைங்க மேலே அன்பாக இருக்கிறது பெருசில்லை, சுற்றத்தார் மேலே அன்பாக இருக்கிறது பெருசில்லை, மற்ற எல்லா ஜீவராசிகள் மேலேயும் நம்ம அன்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைய நாயன்மாரான கண்ணப்ப நாயனாரை வணங்கி இந்த உரையை முடிக்கின்றேன். அடுத்த வீடியோவில் ஆண்டவனையே நிமிர்த்திய அடியார் ஒருத்தர் இருக்காரு. அவர்தான் குங்கிலிய கலைய நாயனார். அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.